அர்ஜுனன் அபிமன்யு 2 பேரும் போர்க்களத்தில் இருந்தாங்கன்னா யாருமே நெருங்க முடியாது. என்ன பண்ணலாம், அர்ஜுனனையும் அபிமன்யு பிரிக்க ஒரு வழி பண்ணலாம்னா, காலையில் யுத்தத்துக்கு தயாராகும் போது சஞ்சத்தவர் வந்தாங்க. அர்ஜுனனை சண்டைக்கு வாயான்னு கூப்பிட்டாங்க. கிருஷ்ணமூர்த்தி திரும்பி பார்த்தான், என்னப்பா இந்த நேரத்தில் யுத்தம் நடந்துருக்குது கூப்பிட்றாங்கன்னா, சண்டைன்னு கூப்பிட்டா நம்ம போய் தான் வாங்கணும் அப்படின்னா, சரி கிருஷ்ணன் தேர ஓட்டுறான். சஞ்சத்தவர் போயிட்டாங்க. இங்கே பையனை பிரிச்சாச்சு, அபிமன்யு தனியாக இருக்கிறான். இன்றைக்கி அபிமன்யுவுக்காகவே பத்ம வியூகம் அமைக்கிறாரு துரோணர். இதுக்குள்ளே போக முடியாது, போன வெளியே வர முடியாது. ஐயோ அபூர்வமாக ஒரு வியூகம் அமைக்கிறாரே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டோடனே, பெரியப்பா எனக்கு இந்த பத்ம வியூகத்துக்குள்ளே எனக்கு போகிற டெக்னிக் தெரியும்னா. எப்படா தெரியும்னா, எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி எங்கள் அப்பா அர்ஜுன கதை சொன்னார், பத்ம வியூகம்னு எப்படி இருக்கும், அது காம்பு போய் எப்படி உடைக்கணும், எப்படி உள்ளே போகணும் போகிற டெக்னிக் எனக்கு தெரியும். அப்போ எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ கூட்டிகிட்டே எங்கள் அம்மா தூங்கிட்டான், நானும் தூங்கிட்டேன் அப்படின்னா. இப்போ உனக்கு போக தெரியுமில்ல, நீ உள்ளே போ, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கோன்னு பிஎம்ஏ மற்றவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பையன் காம்பு பொதியை அடிச்சுட்டு அபிமன்யு உள்ளே போகிறான். அதே வேகத்தில் இவங்க உள்ளே போக முயற்சி பண்ணாங்க. பத்ம லாக் ஆகிடுச்சு, இவங்க உள்ளே போக முடியல. ஒத்த பையன் இந்த பக்கம் துரோணாச்சாரியா இருக்கிறாரு, அந்த பக்கத்தில் வந்து கர்ணன் இருக்கிறான், துரியோனுக்கா சைனிக்கா அத்தனை பேர் இருக்கிறாங்க, துச்சாதன் இருக்கிறான். ஒரு பையன் சங்கு சக்கர மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் சிம்ம சோகரமாக அடித்து நொறுக்கிறான். ஒரு பையன் எவ்வளோ நேரங்க சண்டை போட முடியும்? ஒத்த பையன் எவ்வளோ நேரம் சண்டை போட முடியும்? சாயங்காலம் ஆகிப்போச்சு. இவனை அடித்து கொள்றதுக்குன்னே காவு கொடுக்க துச்சாதன குமாரன் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் பையன் ஓஞ்சி வர நேரம் பார்த்து ஓங்கி தலையில் கதாயத்து ஒரு அடி அடித்தான். தலை சுற்றிடுச்சு. இனிமேல் பிழைப்பது கஷ்டம் என்று முடிஞ்சோடனே கையில் வச்சிருந்த அபாய சங்கை ஊதுறான். அவன் அபிமன்யு அபாய சங்கு ஊதுனோடனே, ஐயோ பையன் சங்கு ஊதுறானே, ஆபத்து வந்துச்சுன்னு பீமனும் தர்மனும் வேகமாக உள்ளே புறப்பட்டுறாங்க. படம் லாக் ஆயிடுச்சு. புறப்பட்டு வர்ற வேகத்தில் இவன் தாண்டி போய்டுவான். தெரிஞ்சோடனே ஜெயத்ரதன்கிறவன் யாருன்னா, துரியோதனனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி துச்சலையுடைய புருஷன் ஜெயத்ரதன். கொன்றை மாலைன்னு சிவனுக்கு போட மாலையை தூக்கி குறுக்க போட்டோன்னா கொன்றை மாலை குறுக்க போட்டால் சிவனை தாண்டி போகிற மாதிரி. ஐயோ இந்த மாலை போட்ட 1 மணி நேரம் யோசிக்கிறதுக்குள்ளே 2 அடி அடித்தாங்க. அந்த மாவீரன் இளம் கன்று அபிமன்யு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இங்கே சஞ்சத்தை கூட சண்டை போட்டான் நம்மாள். சண்டையை முடிச்சுட்டு, சண்டை முடிஞ்சால் சந்தோஷமாக இருக்கணும்ல, மனசுக்குள்ளே ஏதோ கிளேசமாக இருக்குது. என்னமோ தப்பு நடந்துச்சு போல் இருக்குது கிருஷ்ணா, மனசு கேட்கலையாடா, வருத்தமாய்க்கடா அப்படின்னா. கிருஷ்ணனுக்கு தெரியும் அபிமன்யு முடிஞ்சு போச்சுன்னு. நான் சொன்ன உடனே டீ குடிச்சிட்டு அவன் உடனே அதான் ஒன்றும் இல்லைப்பா, ஏன்ப்பா அனாவசியமாக குழம்பிக்கிட்டேன், நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு வரான். வந்து பார்த்தா பாசறையில் அபிமன்யு வந்து உட்காரக்கூடிய சேர் காலியாக இருக்குது. எங்கே என் மகன் அத்தனை பேர் கண்ணிலையும் தண்ணி, யார் வாயத்தன்னு சொல்ல முடியல. சொல்லுங்க எங்கே மகன் கத்தும்போது